உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்க எங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க. அந்த உரிமையில உங்ககிட்ட நான் ஒன்னு கேட்கலாமா? ஷோர், கேளுங்களேன். நீங்களே உங்க கல்யாணத்தை தள்ளி போடுறீங்களா? நம்ம லைஃப்ல சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் காலதாமதமா தான் நடக்கும். ஆனா சில விஷயங்களை நாமளே வேண்டான்னு ஒதுக்கி தள்ளிடுவோம். உங்களுக்கு மட்டும் ஒரு கல்யாணம் நடந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ஒரே ஒரு கல்யாணம், நான் தான் ராமனாச்சே, கொஞ்சம் கஷ்டம் தானே. நான் ஒன்னும் ஜோக் பண்ணல. நோ நோ, ஐ காட் இட். நான் சும்மா தாங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்க. அப்படின்னா இந்த உலகத்துல அதிர்ஷ்டமான பொண்ணுங்களே இல்லைன்னு தாங்க அர்த்தம். நீங்க ஏன் அந்த மாதிரி நினைக்கிறீங்க? கண்டிப்பா இது நடக்கும். நான் ஒன்னும் ஃபார்மாலிட்டிக்கு இதை சொல்லல. உங்க நல்ல மனசுக்கு நல்லதா நடக்கும். You deserve to be loved. இன்னும் நான் சொன்னதுல உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? இல்ல இல்ல இல்ல, ஆக்சுவலி நான் கான்வென்ட்ல படிச்சேன்னு சொன்னேன்ல, சோ இதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியாது. இதுக்கெல்லாம் நீங்க ஒன்னும் ரியாக்ட் ஆக வேண்டாம். நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுத்தாலே போதும். தூங்குறதுக்கு முன்னாடி யோசிப்பேன், காலையில எழுந்த உடனே மறந்துடுவேன். பாத்தியா, நம்ம மனசுக்குள்ள இருக்கும்ல பழைய ஞாபகங்கள், நம்ம வேண்டான்னு நினைச்சாலும் அது நம்மள துரத்தும். அவ்வளவு சுலபமா எதுவுமே மறக்க முடியாதுல்ல. பழகும்போது பேசின பேச்சு, செய்யற வேலை, தூரத்துல கேட்கிற பாட்டு, காலப்போக்கில் நம்ம போற பாதை, இப்படி எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கே தெரியாம யார்கிட்டயாச்சும் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா ஒன்ஸ் போன சந்தோஷம் திரும்ப வரணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். லைஃப்ல சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம் எதுனா நினைவுகள் தான். நினைவுகளை மனசுலயே வச்சு பூட்டக்கூடாது. அதை ஷேர் பண்ணாதான் சிறகடிச்சு அது பறக்கும். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. நானும் பறவை மாதிரி தான். நான் எங்க போனாலும் அதுவும் என் பின்னாடியே தான் வந்துகிட்டு இருக்கு. இந்த நூடுல்ஸும் அப்படிதான். நேரம் வரும்போது எல்லாமே மாறும். அப்படியா? ஆனா எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே. நான் மறக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தா இப்படிதான் நடக்கும். உங்க மனசை மாத்த முயற்சி பண்ணுங்க. உங்க பழைய நினைவுகளை மாத்தக்கூடிய ஒரு பொண்ணு இங்க பக்கத்துல கூட இருக்கலாம். நீங்க சரியா கவனிக்கல. காதல் ஒரு தடவை தான் வரும்னா தினமும் சூரியனோட சூடு தாங்குற பூமிக்கு சந்திரனோட குளிர்ச்சி கிடைக்காது. இத நான் ஒரு புக்ல படிச்சிருக்கேன். ஒன்னு போச்சுன்னா வேற ஒன்னு வரும். தொலைஞ்சு போன காதலை எதுக்கு நீங்க தேடுறீங்க? யூ ஷுட் மூவ் ஆன், அவ்வளவுதான். என்ன ஆச்சு? எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சிரிங்க. நீங்க சொன்ன விஷயம்லாம் உங்களுக்குமே பொருந்தும்ல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.